கர்த்தருடைய நாமத்துக்கு மையம் உண்டாவதாக. இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் 23:17. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். எந்த நாளும் ஆண்டவர் மேலே ஒரு பயபக்தியாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணுன்றது தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா, என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். இதான் நீ ரொம்ப புத்தியோட ஞானத்தோடு நடப்பேன்னு சொன்னால் என்னுடைய மனசு உனக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உன் உதடுகள் செம்மையானவர்களை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். நீ நல்ல வார்த்தைகளை பேசினா என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதனால் பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாது, அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு இணங்காது. அவர்களோடு இணைந்தால் என்ன ஆகிடும்? வீணான அவர்களை பார்த்த உடனே பார்த்தோன்னே அவன்லாம் அப்படி இருக்கானே, நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பாவிகள் மேலே நீ பொறாமை கொள்ளாத. அவங்க நல்லா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஆண்டவருக்கும் உனக்கும் இருக்கிற தரிசனம் என்ன? கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? ஆண்டவர் உனக்கு என்ன காரியங்களை செய்யணும்னு திட்டமிட்டிருக்காரு? அதை பற்றி கொண்டு அவர் மேலே நாடோறும் கர்த்தரை பற்றும் நம்பிக்கையோடு இரு, பயபக்தியோடு நம்பி காத்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். நீ நல்ல வார்த்தைகளே என்னிடத்தில் பேசு மகனே, தீய வார்த்தைகள் வேண்டாம். என்னிடத்தில் வரும்போது பயத்தோடு நடுக்கத்துடனே என் சமூகத்தில் கடந்து வா, என்னை நோக்கி பாரு, என்னிடத்தில் ஆராதி, என்னை துதி, உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நாடி ஓடி அவர் ஆராதிக்கிற வேளையில் கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கார். நீங்கள் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருங்க. நிச்சயமாக இந்த நாளில் ஒரு பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.